வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தகவல்களையும் தினந்தோறும் நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் முக்கிய அறிவிப்புகள், உத்தரவுகள், தகவல்களை, செய்திகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 12ஆம் வகுப்பு தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. அந்த தேர்வு முடிவுகளில் மாவட்ட வாரியாக தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் 2026 தேர்வு முடிவுகள் 2026ஆம் ஆண்டு தேர்வு முடிவுகளில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்ச்சி விகிதம் எவ்வாறு உள்ளது, எத்தனை சதவீதம் எந்தெந்த மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதங்கள் பெறப்பட்டுள்ளது, உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை சதவீதங்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தில் 98.8% பெற்று முதலிடத்தில் உள்ளது. சிவகங்கை மாவட்டம் 98.05% பெற்று இரண்டாவது இடத்திலும், கன்னியாகுமரி மாவட்டம் 97.63% பெற்று மூன்றாவது இடத்திலும் உள்ளது. அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் 97.54%, திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 97.50%, தூத்துக்குடியை பொறுத்தவரை 97.24%, தஞ்சாவூரை பொறுத்தவரை 97.19%, தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை 97.18%, விருதுநகர் மாவட்டத்தில் 97.17%, நாமக்கல் மாவட்டத்தில் 97.04%, திருப்பூர் மாவட்டத்தில் 97.03%, ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 96.70% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் 96.66% தேர்ச்சி பெற்றப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் 96.61% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 96.20% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் 96.13% தேர்ச்சி பெற்றுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 95.92% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை 95.88% பேர் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் 95.57% தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னையை பொறுத்தவரை 95.47%, காஞ்சிபுரத்தை 95.31% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 95.27%, பெரம்பலூர் மாவட்டத்தில் 94.53%, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 94.38% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 96.26% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 94.13% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 94.11%, திருப்பத்தூர் மாவட்டத்தில் 93.68%, மயிலாடுதுறையை பொறுத்தவரை 93.51% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் 93.49%, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 93.25% தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 92.87%, அரியலூர் மாவட்டத்தில் 91.70%, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை 91.31%, திருவாரூர் மாவட்டத்தில் 91% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 90.73%, ராணிப்பேட்டையில் 88.20%, விழுப்புரம் மாவட்டத்தில் 85.92% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 38 மாவட்டங்களில் தேர்ச்சி வீதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அன்றே காரைக்கால் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரையில் காரைக்காலில் 97.67%, பாண்டிச்சேரியை பொறுத்தவரை 98.65% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்தம் 95.20% தேர்ச்சி பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 38 மாவட்டங்களுக்கும் அதேபோல் புதுச்சேரியில் காரைக்கால், பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை மாணவிகள் மொத்தம் அடிப்படையில் எத்தனை சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்ற விகிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள ஆச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.